அவர் ஆய்வு நடத்தியும் போதே ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போய்விட்டன. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த விவகாரத்தில் உண்மை வெளியே வரக்கூடாது, உண்மைகள் திரிக்கப்பட வேண்டும், என்ன நடந்தது என்பது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது என்பதில் இந்த அரசும் முனைப்பு காட்டுகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. இந்த ஹார்ட் டிஸ்க் காண போகிறது, எவிடன்ஸ் காண போகிறது, இதெல்லாம் சாதாரணமான விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கு தெரியாமல் ஏராளமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திரு செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போயிருக்கின்றன என்று நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறேன். மின்சாரத்துறைக்கு அமைச்சராக திரு நிர்மல்குமார் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். நியமனம் செய்யப்பட்ட உடனேயே அவர் மின்வாரியத்தின் தலைமையகத்துக்கு சென்று ஆய்வுகளை நடத்துகிறார். அவர் ஆய்வு நடத்தியும் போதே ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போய்விட்டன. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் ஆய்வு நடத்தின பிறகு காணாமல் போனதாக கூறுகின்றன. மே 20, 2026 அன்று ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போயிருக்கின்றன. இந்த விவகாரத்தில் உண்மை வெளியே வரக்கூடாது, உண்மைகள் திரிக்கப்பட வேண்டும், என்ன நடந்தது என்பது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது என்பதில் இந்த அரசும் முனைப்பு காட்டுகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. மே 20ஆம் தேதி ஹார்ட் டிஸ்க்கு காணப்போகுது. ஜூன் 1ஆம் தேதி அன்று சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் சென்று மலர்விழி என்ற மின்வாரியத்தை சேர்ந்த அதிகாரி புகார் அளிக்கிறார். மே 20 முதல் ஜூன் 1 வரை புகார் அளிக்காமல் அமைதி காத்ததன் நோக்கம் என்ன? இந்த ஹார்ட் டிஸ்க் காண போகிறது, எவிடன்ஸ் காண போகிறது, இதெல்லாம் சாதாரணமான விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஊடக நண்பர்கள் உங்கள் பலருக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் குட்கா ஊழல் என்ற ஒரு மிகப்பெரிய ஊழல், அதில் முன்னாள் காவல்துறை டிஜிபிக்கள் திரு ஜார்ஜ், திரு டி.கே. ராஜேந்திரன், அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் சம்பந்தப்பட்டிருந்தனர். வருமான வரித்துறையினர் நாங்கள் இந்த குட்கா கோடவுனில் சோதனை நடத்தினப்போ இவ்வளோ பேர் மாதந்தோறும் குட்கா தயாரிப்பாளர்களிடம் இவ்வளவு பணம் வாங்கியிருக்கின்றனர் என்று எங்களிடம் ஆதாரம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் இதன் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று அப்போதைய தலைமைச் செயலாளர் திரு ராம்மோகன் ராவ் அவர்களுக்கு கடிதம் அளித்தனர். அதற்கு பிறகு தலைமைச் செயலாளரான திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் அப்படி ஒரு கடிதம் எங்களுக்கு வரவே இல்லை என்றார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு போயஸ் தோட்டத்திலே நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் வருமான வரித்துறை தலைமைச் செயலாளருக்கு எழுதிய கடிதம் போயஸ் தோட்டத்திலிருந்து கைப்பற்றப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தடயங்களும் ஆதாரங்களும் இப்படித்தான் அழிக்கப்படும்.